Hi children, welcome back to science class from 4th standard. Today we are going to see a October monthly test portions revisions. Okay la? So already part 1 video la lesson 6th and 7th lesson revision பண்ணிருக்கோம். Part 2 video la 8th lesson revision பண்ண போறோம். Okay la? Reaching grandmother house. Yes, first one, right? True or false? A railway timetable gives details about the route of every train. Yes. நம்ம ட்ரெயினில் என்ன பண்ணுவோம், சென்னை எக்ஸ்பிரஸ், மும்பை எக்ஸ்பிரஸ் எப்போ வந்து வரப்போகுது, எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற அந்த டைம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஈச் ட்ரெயின்லையும் அங்கே பேஸ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஒன் கரெக்ட். அண்ட் செகண்ட் ஒன், rows of coconut trees were there on the bank of the river. Yes, நம்ம கேரளா சைடெல்லாம் பார்த்தா மோஸ்ட் ஆஃப் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கோக்னட் ஆயில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அந்த கோக்னட் தான் ஹையஸ்ட்டாக அங்கே கிராப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரிவர்ஸ் ஃபுல்லாக ரோ வைஸாக என்ன அந்த லைம் இல்லைன்னா இந்த கோக்னட் ட்ரீஸ் தான் எவ்ரிவேர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ட்ரூ. தேர்ட் ஒன் பாருங்கள், ஓம்னாஸ் grandmother's house is situated on an island. இஸ் கரெக்ட். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு fourth one பாருங்க, platform ticket is enough for use to travel on the train. ஸோ என்ன சொல்கிறாங்க, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லை அப்படின்னா நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, ஸோ என்ட்ரி ஆக விட மாட்டாங்க. ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, நம்ம டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஓகேங்களா? இங்கே உனக்கு இனாஃப் ஃபார் ரெஸ்ட்னு கொடுத்துருக்கான். ஸோ நம்ம டிக்கெட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணிக்கலாமா, ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ராங். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஓம்னாஸ் காட் ஆஃபர் கோழிக்கோட். திஸ் ஒன் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஓமனா காட் ஆஃப் அட் டேஷ் ஸ்டேஷன். Kottayam station. A dash gave details about the route of every train. என்ன என்ன பேஸ் பண்ணியிருப்பாங்க எவ்ரி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா ரயில்வே டைம் டேபிள் தான் அங்கே டீட்டெயில்ஸ் தான் அங்கே பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓமனா ட்ராவல்டு டேஷ் கிலோமீட்டர் டு ரீச் கோட்டயம். ஓகேங்களா? how many kilometers travel பண்ணது, how many kilometers பார்த்தோன்னா 2418 kilometers. next, dash is necessary go to the platform. ஸோ பிளாட்ஃபார்ம் போகிறோன்னா ஸோ கம்பல்சரி நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், பிளாட்ஃபார்ம் டிக்கெட். ஸோ அது இல்லைன்னா நமக்கு என்ன பண்ண முடியாது, உள்ள என்ட்ரி ஆக முடியாது. பேசஞ்சர் செக் பண்ணும்போது நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறவங்க, மணி கலெக்ட் பண்ணுவாங்க, நமக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபிஃப்த் ஒன், மதர்ஸ் எல்டர் சிஸ்டர் இஸ் கால்டு வேலையம்மா அண்ட் மதர்ஸ் மதர் இஸ் கால்டு அம்முமா இன் மலையாளம். மலையாளத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மம்மி எல்டர், ஐ மீன் நம்ம அம்மாவோடைய எல்டர்னா யார், நம்ம என்ன சொல்லுவோம் இந்தியாவில் நம்ம பெரியம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பட் அங்கே வேலையம்மா. நெக்ஸ்ட்டு மதர்ஸ் மதர் அப்படின்னா யார், அம்மாவோடைய அம்மா. நம்ம என்னென்னு கூப்பிடுவோம், கிராண்ட்மான்னு கூப்பிடுவோம். பட் ஆனால் அங்கே அம்முமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஸ்டேட்ஸ் அண்ட் விச் திஸ் லாங்குவேஜ் ஆர் ஸ்போக்கன். இங்கே உனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்ஸில் என்ன லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் கேரளா. கேரளாவில் இதெல்லாம் ஸ்டேட்ஸ். கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், கோவா, ஒடிசா அதெல்லாம் வந்து ஸ்டேட்ஸ். ஸோ அங்கே என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கேரளா என்ன லாங்குவேஜ் அப்படின்னா மலையாளம். நெக்ஸ்ட் ஒன் கர்நாடகா. கர்நாடகாவில் கன்னடா. தேர்ட் ஒன் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷில் தெலுங்கு.
Telugu. Okay, Agal, Konkani. Next, Odisha, Odia. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்லேயும் இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட் ஒன் கொஸ்டின் பாருங்கள். நேம் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் விச் ஓம்னா ட்ராவல்டு ஆஃப்டர் ஷி காட் டவுன் ஃப்ரம் த ட்ரெயின். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஐ மீன் அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னென்ன டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட்னா என்னது? வெஹிக்கல்ஸ் ஒன் பிளேஸ் டு அனதர் ஒன் பிளேஸ் ட்ராவல்ட் அண்ட் ரீச். நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு பிளேஸில் வந்து சேஃபாக விட்டுறாங்க இல்லையா? ஸோ எந்தெந்த வெஹிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஓம்னா ட்ராவல்டு இன் அன் ஆட்டோ ரிக்ஷா bus free after she got down from train to reach her grandmother's place. ஸோ என்னென்ன மெயின் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ஆட்டோ ரிக்ஷா, பஸ் அண்ட் ட்ரெயின். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அவள் என்ன பண்ணுறாங்க? மெயின் டிரான்ஸ்போர்ட். ஷி ட்ராவல்ட், அவள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. Next one, second one. For how many minutes did the train stop at the Ahmedabad station? ஓகேங்களா? ஐ மீன் அந்த அகமதாபாத் ஸ்டேஷன் வந்தோடனே how many minutesக்கு, ஐ மீன் எவ்வளோ நிமிஷத்துக்கு அந்த இடத்த வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க. The train stopped for 20 minutes. Stopped for 20 minutes at the Ahmedabad. இந்த அகமதாபாத்தில் 20 minutes வரைக்கும் என்ன பண்ணும்? ஸ்டாப் ஆகிருக்கும் ட்ரெயின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் தட் த ட்ரெயின் ட்ராவல்டு ஓவர் த ஹோல் ரோட்? டோட்டலாகவே how many distance அப்படின்னு கேட்குறான். The train traveled a total distance for 2649 kilometers. Total distance travel, train travel பண்ணிட்டு வந்தது. ஓகேங்களா? எஸ், ஹோல் ஃபுல்லாக. ஃபோர்த் ஒன். What did Omna see as she stood on the railing of the ferry? ஓகேங்களா? ஐ மீன் அவன் என்னென்னலாம் பார்த்தான் அப்படின்றத கேட்குறாங்க. ஓம்னா see the rippling of the still water as the ferry moved. There were rows of coconut trees on the banks of the river. ஸோ ரிவர்ஸ் ஏரியாஸில் கோகனட் ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ரோ வைஸாக இருக்குது. as they moved swiftly she could see people. ஸோ நிறைய பேர் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஃபிஷ்ஷிங், என்னது மீன் பிடிக்கிறாங்க, வாஷிங் அண்ட் பாத்திங் அண்ட் ஒர்க்கிங் அலாங் த பேங்க்ஸ். ஸோ அவங்க என்னென்ன பார்க்குறான் அப்படின்னா, நிறைய கோகனட் ட்ரீஸ் அந்த ரிவர்ஸ் பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு மீன் பிடிக்கிறத பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு சம் வெசல்ஸாக இருக்கலாம், ஆர் எனி அதர் அனிமல்ஸ் ஆர் எனி அதர் வாஷிங். நெக்ஸ்ட்டு பாத்திங், குளிக்கிறது, இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் லெசன் சேஞ்சிங் ஃபேமிலிஸ். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் ஒர்க்ஸ். exit month, EXCITEMENT, exit month. And second one, arrival, ARRIVAL, arrival. Third one, neighborhood, NEIGHBORHOOD, neighborhood. Youngest,
opportunity and photograph. Seventh one received. Eighth one promoted. Ninth one sensitive. 10th one panchayat. ஓகேங்களா நெக்ஸ்ட் fill in the blanks. First one dash is part of life. Yes, நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் தான் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். வை அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஆல்மோஸ்ட் எல்லாமே எப்படி தான் இருக்கும், சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏஜை கூட எடுத்துக்கோங்களேன். சைல்டுஹுட்டாக இருப்போம், நெக்ஸ்ட்டு அடல்ட் ஏஜ்க்கு வருவோம், நெக்ஸ்ட்டு மேஜர் ஏஜ்க்கு வருவோம், நெக்ஸ்ட்டு மைனர், நெக்ஸ்ட்டு ஓல்டு. ஸோ that is your changes. So dash is part of life na changes. Second one பாருங்க, the dash states that young children should play unsteady and not to be married off. Yes, நம்ம இந்தியன் லா இந்தியன் விதிப்படி ஓகேங்களா. எஸ், அதுபடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, யங் சில்ட்ரன் என்ன குழந்தைகள், அவங்களுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சால் தான் அவங்க என்னது மேஜர், அதுக்குள்ளார இருந்தாங்க, ஏஜ் வந்து 17க்குள்ளார இருந்தனா அவங்க வந்து மைனர். ஓகேங்களா. ஸோ அந்த யங் சில்ட்ரன் யாரானா 1 to 17 அப்படி இருக்கவங்க தான் யங் ஏஜ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா மேரிட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், dash can be deeply affected by changes. So most of children. And fourth one, law on dash has strictly fixed the minimum age of marriage for girls and boys. Yes, so இந்தியாவில் மேரேஜ் ஏஜ் இருக்குது மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு 18, பாய்ஸுக்கு 21. ஸோ இந்த ஏஜ் அவங்க ரீச் ஆனால் தான் அவங்க யார் மேஜர். ஸோ அப்போ தான் அவங்களால ஓனாக என்ன பண்ண முடியும், முடிவெடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அது சைல்ட் மேரேஜ், குழந்தை திருமணம். ஸோ ஏஜ் ஆகாமல் அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மேரேஜ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், சேஞ்ச் டேக் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் circumstances. Next, match the following. My grandmother's mother is my grandmother. My brother's son is my nephew. My brother's daughter is my niece. My uncle's children is my cousin. அவனுடைய ரிலேஷன்ஷிப், பிளட் ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. மை அங்கிள்ஸ் ஒய்ஃப் இஸ் சிஸ்டர் இன் லா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், why do some children have to drop out from school? ஸோ எதுக்காக சம் சில்ட்ரன்ஸ் வந்து ட்ராப் அவுட்னா என்னது, பாதிலே நின்றுடுறாங்க ஸ்கூலை விட்டு அப்படின்னு மீனிங். ஓகேங்களா. சரி, children drop out from school due to family situation. எஸ், அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் தான் ரீசனே. they want to earn their livelihood and who get married before 18 years of age. ஸோ அதுக்கு முன்னாடியே ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னென்னா, அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறது. அப்புறம் எனி அதர் சுச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குட் ஜாபை தேடி அனதர் பிளேசஸ்க்கு போகிறதுனால அவங்க என்ன பண்ண முடியும், ஸ்கூலில் ட்ராப் அவுட் பண்ணிட்டு போக முடியும். ஓகேங்களா. த சில்ட்ரன் ட்ராப் அவுட் ஃப்ரம் ஸ்கூல் டியூ டு ஃபேமிலி சுச்சுவேஷன். தே வாண்ட் டு earn their livelihood and who get married before 18 years of age. Next, second one, what is the age for girls and boys to get married as per the Indian
லா இந்தியன் விதிப்படி கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் மேரேஜ் ஏஜ் என்ன? The law on child marriage, which has strictly fixed the minimum age for marriage for girls at 18 and for boys at 21 years. ஸோ இவங்க 18 இயர்ஸ் வந்து கேர்ள்ஸ் ரீச் ஆனால் தான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? மேரேஜ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பாய்ஸ்க்கு 21 இயர்ஸ் ஆனால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? மேரேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? அவங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க. ஓகேங்களா? குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அவங்களுக்கு. தேர்ட் ஒன், லிஸ்ட் சம் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் சேஞ்சஸ் இன் த ஃபேமிலிஸ். ஸோ சம் ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா ஃபேமிலியில் சேஞ்சஸ் என்னென்ன? பர்த் ஆஃப் எ நியூ சைல்டு, புதுசாக குழந்தை பிறக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், மேரேஜ் ஆஃப் எ ஃபேமிலி மெம்பர்ஸ், மேரேஜ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். And transfer of a family members to other place because of work, ஒர்க்குக்காக another place போகிறது. நெக்ஸ்ட்டு கெட்டிங் எ குட் ஜாப் பை எ ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கணுன்றதுக்காக ஒரு நம்ம இருக்கிற பிளேஸை விட்டு நெக்ஸ்ட்டு அனதர் பிளேஸ்க்கு ரீச் ஆகிறது. நெக்ஸ்ட்டு கெட்டிங் அட்மிஷன் இன் எ குட் ஸ்கூல் ஆர் காலேஜ் பை எ ஃபேமிலி மெம்பர்ஸ். எஸ், ஸோ அட்மிஷனுக்காக ஒரு ஸ்கூல் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு காலேஜ் அவன் என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். ஸோ குட் காலேஜ் அப்படின்றதுக்காக அதை ஜாயின் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஸோ லிவிங் இருக்கிற பிளேஸை விட்டு அனதர் பிளேஸ்க்கு அவங்க மூவ் ஆகுது. தட் இஸ் ஆன் சேஞ்சஸ். தட் இஸ் எ ரீசன்ஸ் ஃபார் சேஞ்சஸ் இன் த ஃபேமிலிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 2 லெசன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும். ஸோ கம்மிங் அக்டோபர் மந்த்லி டெஸ்ட்டை சூப்பராக ரைட் பண்ணு. ஓகேங்களா?